ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் மகளிர் உலகக் கோப்பையில் இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடந்த முதல் செமிஃபைனலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் இந்தியாவில் கோவாட்டில் நடந்துச்சு. டாஸை வின் பண்ணி இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி இதே பீச்சில் 4வது லீக் மேட்சாக சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்துக்கு இடையே நடந்த போட்டியில் டாஸை வின் பண்ணி இங்கிலாந்து பவுலிங்கை சூஸ் பண்ணியிருப்பாங்க. முதலில் ஆட வந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி 69 ரன்னுக்கு ஆட்டம் இழந்திருப்பாங்க. ஸோ அதே திருப்பி செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இங்கிலாந்து பவுலிங்கை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைய போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி தொடக்க வீரர்கள் சிறப்பாக ஆடுவாங்க. அவங்க முதல் விக்கெட்டுக்கு 116 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் லாரா உல்வெட் தனது அரை சதத்தை நிறைவு செய்திருக்கும் போது ஒரு நாள் போட்டியில் குறைந்த மேட்சில் 5000 ரன்கள் கடந்த 2வது விகிதர் என்ற சாதனையை படைக்கிறாங்க. இவங்க 117 மேட்சுக்கு 5000 ரன்களை கடந்திருப்பாங்க. இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இந்தியாவுடைய குயின் ஸ்மிருதி மந்தனா. 112 மேட்சுக்கு 5000 ரன்களை கடந்திருப்பாங்க. ஒரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா அணி அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாலும் மறுபக்கம் ஆங்கர் ரோல் பிளே பண்ண கேப்டன் லாரா உல்வெட் தனது சிறப்பான சதத்தை நிறைவு செய்வாங்க. 115 பந்துக்கு தனது சதத்தை நிறைவு செய்யும் லாரா அடுத்த 27 பந்துக்கு 69 ரன் அடித்து சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களோட அதிரடியால் இங்கிலாந்து அணி நிலை குனிந்து போயிடும். இறுதியில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 50 ஓவருக்கு 319 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்திருப்பாங்க. நாக் அவுட் போட்டியில் சதம் அடித்த முதல் கேப்டன் என்ற சாதனையும் லாரா உல்வெட் படைக்கிறாங்க. இங்கிலாந்து பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் சோஃபியா எக்லிஸ்டன் 4 விக்கெட்டை கைப்பற்றியிருப்பாங்க. இதைத் தொடர்ந்து 2ஆம் இன்னிங்ஸ் ஆட வந்த இங்கிலாந்து அணி தொடக்க 3 வீரர்களும் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழப்பாங்க. இதைத் தொடர்ந்து விளையாட வந்த இங்கிலாந்து பிளேயர் நாட் ஸ்கைவர் மற்றும் அலெக்ஸ் கேப்சி இங்கிலாந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து போக முயற்சி செய்வாங்க. ஆனால் இவர்களுடைய முயற்சி பயனளிக்கவில்லை. முடிவில் இங்கிலாந்து அணி 42.3 ஓவருக்கு 194 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுவாங்க. இதன் மூலம் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 125 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று மகளிர் உலகக்கோப்பையில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி செல்கிறாங்க. இங்கிலாந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நாட் ஸ்கைவர் 64 ரன் எடுப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பந்துவீச்சை பொறுத்தவரை எல்லா பவுலர்களும் சிறப்பாக செயல்பட்டாலும் குறிப்பாக மேரிசன் கேப் 5 விக்கெட்டை கைப்பற்றுவாங்க. ஆட்ட நாயகன் விருது சிறப்பாக ஆடிய கேப்டன் லாரா உல்வெட்டுக்கு வழங்கப்படும். நாளை 2வது செமிஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடக்க இருக்கு. இந்த மேட்சில் வெற்றி பெறும் அணி சவுத் ஆஃப்ரிக்காவுடன் இறுதிப் போட்டியில் மோதும். ஓகே கைஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.